நான் காவ்யா. மரத்தை எரிப்பதால் இறுதியில் சாம்பலை விட்டுவிடுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். மரத்தின் பொருள் எங்கு செல்கிறது என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அது மறைந்து விடுமா? ஈரமான ஆடைகள் சிறிது நேரம் கழித்து உலர்த்தப்படுகின்றன. ஆனால் தண்ணீர் பற்றி என்ன? அது எங்கே போகிறது? இந்த அமர்வில் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில்களை கண்டுபிடிக்க போகிறோம். இன்றைய தலைப்பு அணுக்கள் மற்றும் மூலக்கூறிலிருந்து ரசாயன சேர்க்கை விதிகள். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். ரசாயன கலவையின் விதிகள், நிறை பாதுகாப்பு சட்டம், நிலையான விகிதாச்சாரத்தின் சட்டம். முக்கிய வார்த்தைகள்: நிறை, எதிர்வினைகள், தயாரிப்புகள். நிறை பாதுகாப்பு விதி, அதாவது வேதியியல் எதிர்வினையில் நிறை உருவாக்கவோ அழிக்கவோ கூடாது. நிலையான விகிதாசாரத்தின் விதி, அதாவது ஒரு ரசாயன பொருளில் தனிமங்கள் எப்போதும் நிறை விகிதத்தில் இருக்கும். ரசாயன சேர்வை விதி இரண்டு வெவ்வேறு சட்டங்களை கொண்டுள்ளது. ஒன்று நிறை பாதுகாப்பு விதி, மற்றொன்று நிலையான விகிதத்தின் விதி. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நம் முதல் தலைப்பு நிறை பாதுகாப்பு சட்டம். மாணவர்களே, இந்த மனிதரை பாருங்கள். அவர் யார் தெரியுமா? மிகவும் பிரபலமான பிரெஞ்சு விஞ்ஞானி அண்டோயின் லாவேசியர். அவர் வேதியியலுக்கு பல முக்கிய பங்களிப்புகளை செய்தார். மேலும் சிலர் அவரை நவீன வேதியியலின் தந்தை என்று அழைத்தனர். முன்பு எரியும் போது கரியின் நிறை குறையும் என்று கருதப்பட்டது. லாவேசியர் எரிப்பு எதிர்வினைகளை விரிவாக ஆய்வு செய்தார். லாவேசியர் ஒரு மூடிய கருவியில் கரியை எரிப்பதை மேற்கொண்டார் மற்றும் நிறத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இயற்பியல் நிலைகளை பொருட்படுத்தாமல் எதிர்வினைகள் மற்றும் தயாரிப்புகளின் நிறைகளை அவரால் துல்லியமாக கண்டறிய முடிந்தது. அவரது அவதானிப்புகளின் அடிப்படையில் அவர் நிறை பாதுகாப்பு விதியை முன்மொழிந்தார். ஒரு ரசாயன எதிர்வினையின் போது பொருள் உருவாக்கப்படவில்லை அல்லது அழிக்கப்படுவதில்லை. ஒரு சுவாரஸ்யமான செயலுடன் ஆரம்பிக்கலாம். இந்த செயலுக்கு நாம் லெட் நைட்ரேட், பொட்டாசியம் அயோடைட், காய்ச்சி வடிகட்டிய நீர், இரண்டு கூம்பு பிளாஸ்குகள், ஒரு டிஜிட்டல் பேலன்ஸ், ஒரு சிறிய சோதனை குழாய், ஒரு ரிசோர்ட் ஸ்டாண்ட், ரப்பர் கார்க்,
நூல் போன்றவை எடுக்க வேண்டும். ஒரு கூம்பு குடுவையில் காய்ச்சி வடிகட்டிய நீரில் ஈய நைட்ரேட்டை அதாவது லெட் நைட்ரேட் கரைத்து ஈய நைட்ரேட்டுடன் கரைசலை தயாரிக்கவும். ஒரு சிறிய சோதனை குழாயில் காய்ச்சி வடிகட்டிய நீரில் பொட்டாசியம் அயோடேட்டை கரைத்து பொட்டாசியம் அயோடைட் கரைசலை தயார் செய்யவும். பொட்டாசியம் அயோடைட் கரைசல் உள்ள சோதனை குழாயை லெட் நைட்ரேட் கரைசல் உள்ள கூம்பு குடுவையில் கரைசல்களை கலக்காமல் கவனமாக நூலை பயன்படுத்தி தொங்க விடவும். குடுவை கார்க் கொண்டு மூடவும். குடுவையை அதன் உள்ளடக்கங்களுடன் கவனமாக எடை போடுங்கள். இப்போது குடுவையை சாய்த்து சுழற்றவும். அதனால் இரண்டு கரைசல்களும் கலக்கவும். குடுவையை மீண்டும் எடை போடவும். கலப்பதற்கு முன் குடுவை மற்றும் உள்ளடக்கங்களின் எடை கலந்த பின் உள்ள குடுவை மற்றும் உள்ளடக்கங்களின் எடைக்கு சமம். எனவே ஒரு ரசாயன எதிர்வினை நடந்தால் ரசாயன எதிர்வினைக்கு முன்னும் பின்னும் நிறை ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை இது நிரூபிக்கிறது. நிறை பாதுகாப்பு விதியின் முக்கிய கூறு ஒரு ரசாயன எதிர்வினையின் போது பொருள் உருவாக்கப்படவில்லை அல்லது அழிக்கப்படுவதில்லை. நாம் அடுத்த தலைப்பு நிலையான விகிதாசாரத்தின் விதி. 1798 மற்றும் 1808க்கு இடையில் ஜோசப் எல். ப்ரூஸ்டால் நிலையான விகிதாச்சார விதி வழங்கப்பட்டது. ஒரு நாள் அவர் தனது ஆய்வகத்தில் தாமிரம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றின் கலவையான செப்பு கார்பேட்டின் 2 மாதிரிகளுடன் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் இயற்கையிலிருந்து ஒரு மாதிரி மற்றும் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட மற்றொரு மாதிரியை எடுத்தார். தாமிரம், கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் சதவீதத்தை கண்டறிய 2 மாதிரிகளையும் வேதியியல் முறையில் சிதைத்தார். 2 மாதிரிகளும் தாமிரம், கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் ஒரே சதவீதத்தை அவர் கண்டுபிடித்தார். ஆனால் ப்ராஸ்டுக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருந்தது. எனவே அவர் மற்றொரு சோதனையை நடத்தினார். அவர் வெவ்வேறு மூலங்களிலிருந்து தண்ணீரை எடுத்து அனைத்து மாதிரிகளிலும் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனின் சதவீதம் ஒரே மாதிரியாக இருப்பதை கண்டறிந்தார். மாதிரி வந்த இடத்திற்கும் அதன் கலவைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவரது சோதனைகள் மற்றும் அவதானிப்புகளின் அடிப்படையில் ப்ரூஸ்ட் நிலையான விகிதாச்சாரத்தின் விதியை வழங்கினார். கொடுக்கப்பட்ட ரசாயன பொருள் எப்போதும் நிறை விகிதத்தில் நிலையான விகிதத்தில் இணைந்த அதே கூறுகளை கொண்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்றும் முறைகளை கண்டறிய முயன்றனர். ரசாயன மாற்றங்கள் பற்றிய அவர்களின் ஆய்வுகளின் போது அவர்கள் இந்த 2 சட்டங்களை உருவாக்கினர் மற்றும் அவை ஒன்றாக ரசாயன சேர்க்கை விதிகள் என அறியப்படுகின்றன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ரசாயன சேர்க்கை விதி 2 வெவ்வேறு சட்டங்களை கொண்டுள்ளது.
ஒன்று நிறை பாதுகாப்பு விதி, மற்றொன்று நிலையான விகிதத்தின் விதி. நிறை பாதுகாப்பு விதி ஆண்டோயின் லாவேசியர் என்பவரால் வழங்கப்பட்டது. ரசாயன வினையில் உருவாகும் பொருட்களின் மொத்த நிறை வினைப்பொருளின் நிறைக்கு சரியாக சமமாக இருக்கும். இது நிறை பாதுகாப்பு விதி. நிலையான விகிதத்தின் விதி ஜோசப் எல். ப்ரூஸ்ட் என்பவரால் வழங்கப்பட்டது. ஒரு ரசாயன பொருளின் தனிமங்கள் எப்போதும் நிறை மூலம் நிலையான விகிதத்தில் இருக்கும். இது நிலையான விகிதத்தின் விதி என்று அழைக்கப்படுகிறது.